வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த நாடே கோலாகலமா கொண்டாடுது. இந்த நாள்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி ராமபிரானோட பரிபூரணமான அருள் முழுமையா நமக்கு கிடைச்சு நம்ம வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகிறதுக்கு இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய படத்தை நீங்க பார்த்துக்கிட்டு கையில பச்சரிசிய வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் கஷ்டங்களும் ஒரு நொடியில தீரும்னே சொல்லலாம். அது என்ன படம், நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம். எல்லாராலையும் அயோத்திக்கு போய் ராமபிரானுக்கான வழிபாடுகளை செய்ய முடியாது. அதனால ராமபிரானோட முழுமையான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல நம்ம வீட்டுல எளிமையான முறையில நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். இந்த வழிபாடை முக்கியமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் நாம செய்ய போறோம். அது எந்த டைம்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மகன், கணவன், அரசன், தலைவன் இப்படி எல்லா நிலைகள்லயும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடியவர் தான் ராமர். இப்படிப்பட்ட ராமரோட ஜனன ஜாதகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னே சொல்லலாம். ராமரோட ஜாதகத்துல 5 முக்கியமான கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கு. அதனால ராமரோட ஜாதகத்தை நம்ம வீட்டுல பூஜை அறையில வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலே நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். தீராத நோய்கள் தீரும். ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு அமையும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை அறையில இன்னைக்கும் ராமபிரானோட ஜனன ஜாதகத்தை வச்சு வழிபாடு செய்யறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா நிறைய பேர் வீட்டுல ராமபிரானோட ஜனன ஜாதகம் இருக்காது. இப்படி நம்ம தினமும் ராமபிரானோட ஜனன ஜாதகத்தை வச்சு வழிபாடு செய்யலைனா கூட பரவாயில்ல. அவருடைய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு சில நாட்கள்ல இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து நமக்கு வேண்டிய வரங்களை நாம கேட்டோம்னா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த வீடியோல ராமபிரானோட ஜாதகத்தையும் கூட சேர்த்து ஆஞ்சநேயரோட ஜாதகத்தையும் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த 2 ஜாதகத்தை பத்தியும் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கான வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் அதே ஜாதகத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை நீங்க முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல இந்த படத்தை பார்த்துக்கிட்டு உங்க கையில அரிசியை வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும். நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க மட்டும் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ராமபிரானோட படத்தை வச்சு வழிபாடுகளை செய்வீங்க. அப்படி ராமபிரானோட திருவுருவ படம் இருக்குன்னா அந்த திருவுருவ படத்துக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. துளசி இலைகள் கிடைக்கும்னா துளசி இலைகளால அலங்காரம் பண்ணிக்கோங்க. ராமபிரானோட திருவுருவ படம் உங்க வீட்டுல இல்லைன்னா பரவாயில்ல, பெருமாளோட திருவுருவ படத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் அதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா ராமபிரான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ராமபிரான் கிட்ட இன்னைக்கு நீங்க வரமா கேளுங்க. அடுத்ததா இப்ப உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய எடுத்து வச்சுக்கோங்க. இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல பச்சரிசிய வச்சுக்கோங்க.
பச்சரிசியை பயன்படுத்துறது தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பச்சரிசி கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க மட்டும் சாதாரணமா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியையோ இட்லி அரிசியையோ நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரேஷன் அரிசியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ உங்களோட இடது கையில அரிசிய வச்சுக்கிட்டு ராமபிரானோட ஆஞ்சநேயரோட ஜாதகத்தை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை ராமபிரான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற வார்த்தைய 108 முறை இன்னைக்கு சொல்லுங்க. 108 முறை சொல்றதுக்கு நமக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா உணர்ந்து ஸ்ரீ ராமஜெயத்தை நீங்க சொல்லுங்க. கவுண்டிங்காக நீங்க உங்க வீட்டில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜப மாலைய பயன்படுத்திக்கோங்க. துளசி மாலை வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்படி ஜப மாலை இல்லாதவங்க 108 சில்லறை காசுகள், 108 உதிரி பூக்கள், டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, வெள்ளை மொச்சை, கொண்டைக்கடலை, இதுல ஏதாவது ஒன்ன நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீ ராம ஜெயத்தை 108 முறை சொல்லுங்க. டைம் இருக்கிறவங்க 108 முறை எழுதுங்க. இது உங்க விருப்பம்தான். இந்த ஸ்ரீ ராம ஜெயத்துல உள்ள ராமங்கிற ராம நாமம் அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணாயங்கிறதுல இருந்து ராங்கிற எழுத்தையும் பஞ்சாட்சரமான நமச்சிவாயங்கிறதுல இருந்து மாங்கிற எழுத்தையும் சேர்த்து ராமன்னு சொல்லி உருவானதா சொல்லுவாங்க. அந்த வகையில ராமபிரானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த நாள்ல ஸ்ரீ ராம ஜெயம்னு சொல்லி ராம நாமத்தை நீங்க சொல்லும் போது பெருமாள் மற்றும் சிவபெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கும். அதுலயும் ராமரோட ஆஞ்சநேயரோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரையும் இந்த நாள்ல நம்ம மனசுல நினைச்சு வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்படி 108 முறை ஸ்ரீ ராம ஜெயத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய பச்சரிசிய ஒரு தட்டிலையோ கிண்ணத்திலேயோ கொட்டி உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமோ தோஷமோ இந்த மாதிரி மற்ற உயிர்களுக்கு தானம் பண்ணும்போது அது படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவு வழிபாடுகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன தானங்கள் செய்யறதுக்கும் நாம முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தோஷங்களும் குறையறதுக்கு இந்த தானம் நமக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். சரி, இந்த வழிபாட இன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:20 மணிக்கு மேல மத்தியானம் 2 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யறதுக்கு பாருங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் அயோத்தியில ராமருக்கான பூஜைகள் நடைபெறும். இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க வேற எப்பெல்லாம் இன்னைக்கு இந்த வழிபாட செய்யலாம்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்லதே நடக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.